ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடசல். வாங்க இன்றைக்கி கர்நாடகா உடுப்பி குசைனில் நம்ம ஹயக்ரீவா மட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே உடுப்பியில் கிருஷ்ணர் கோயிலில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. ஆக்சுவலி இது பிரசாதமாக செய்வாங்க. கடலை பருப்பை நான் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். அதில் நான் வேக வச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து உதுத்தா நம்மளுக்கு வெந்திருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஏலக்காய் பொடி பொடிச்சு வச்சுருக்கிறேன். நெய்யில் நம்ம முந்திரி, திராட்சை, பொடியாக நறுக்குன தேங்காய், இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெல்லம் நான் ஒரு கப்பு இது கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு நான் வெல்லம் ஒரு கப்பு எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா காய்ச்சி, அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஓரளவுக்கு நல்லா பாகு, அதாவது தொட்டால் பாகு பதம் வர்றோன்ற அந்த அளவுக்குலாம் கிடையாது. நம்மளுக்கு தண்ணியில் கரைஞ்சா போதும். வெல்லம் நம்மளுக்கு தண்ணியில் கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம காய்ச்சிக்கிட்டு, இப்போது இந்த வேக வச்ச இது கடலைப்பருப்பு இருக்குது இல்லையா, அதை போட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது வேக வேக நம்மளுக்கு இன்னுமே மசிஞ்சு வரும். நம்ம ஒரு குழிக்கரண்டி போட்டு கூட இன்னும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இது டேஸ்ட்டுக்காக நம்ம ஸ்வீட்டுக்கு பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டோன்னா அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடும். இப்போது இது நம்ம நல்லா இந்த ஜாகரி சிரப் இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹயக்ரீவா மட்டி ரெடி ஆகிடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குறவுறேன், லைக் பாதி பருப்பு பாதி மசிச்சிருக்கிற மாதிரி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா மசிச்சிருக்கிற மாதிரி வேணும்னா இன்னும் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பை. உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் அந்த பாகுலே வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ஹயக்ரீவா மட்டி ரெடி ஆகிடுங்க. இது பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு இந்த அளவுக்கு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய், அந்த முந்திரி வறுத்தது, திராட்சை, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து ஜாகரியோடு சாப்பிடும்போது ஒரு புது விதமான டெசர்ட்டாக இருக்குது. இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லையா, ஸோ அதனால் இதை நான் செஞ்சு சாமிக்கு பிரசாதமாக படைச்சு சாமி கும்பிட்ருக்கேன். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.